ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு காரசாரமாக சிக்கன் ஈரல் கிரேவி தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து நல்ல ஒரு வெஜ் புலாவ், கீ ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் களிக்கு தான் சைட் டிஷ்ஷாக இதை செஞ்சுருக்கேன். இது களி, சாதம், சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 kg ஈரல் இதெல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கேன். சிக்கனோட இதை ஒரு 3-4 டைம் நல்லா தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு க்ளீனாக கழுவி எடுத்துக்கணும். அது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஸ்கின்னெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால உங்கள் இஷ்டம் போல் அதை எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணி போட்டுக்காங்க. ஒரு கொத்தமல்லி, ஒரு 2 சைஸ் பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சீரகம், ஒரு 4-5 மிளகு போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் எண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போடலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த எண்ணெய் கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை க்ளீனாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அலசிட்டு அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் கல் உப்பு, எங்கிட்ட கல் உப்பு இல்லை அதனால சால்ட் போட்டேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். இதுலேயே கொஞ்சம் தண்ணி வேற விடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். பிளாக் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த கவுச்சி ஸ்மெல்லு வராமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இதில் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு, இப்போ ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள், இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா இதை கிண்டி விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜார்லேயே கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து கிரேவி மாதிரி நல்லா வந்துடும். இப்போ நம்ம உப்பு காரம்லாம் நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் பொறுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடியான சிக்கன் ஈரல் கிரேவி. இந்த கிரேவியை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறுபடியும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து நறுக்கி அதை மேலே தூவிட்டு இந்த கிரேவியை இறக்கிடலாம். நான் வந்து களிக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி பூரி கூட இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாம். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.